யோ வாட்ஸ்அப் கைஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் தான் உங்கள் கேம் ப்ளே ஃபேக் சேனல். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரோப்ளாக்ஸ் தான் விளையாட போகிறோம். ஸோ என்னடா எப்போவுமே ஃப்ரீ ஃபயர் இல்லைன்னா வந்து மினிக்ராஃப்ட் தானே விளையாடுவேன், இன்றைக்கி என்னடா நீ வந்து ரோப்ளாக்ஸ் விளையாடுற அப்படின்னு தானே பார்க்குறீங்க. நான் வந்து கைஸ் ரோப்ளாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விதமான கண்டென்ட் இருக்குது. இதுவே மைன்கிராஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா அட்வென்ச்சரு, ஃப்ரீ ஃபயரில் ஷூட்டிங் அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால தான். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட 90 ருபீஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கேஷும் கலெக்ட் பண்ணியாச்சு. நம்மக்கிட்ட இப்போ 105 ருபீஸ் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பை ஃபயர் ட்ராப்பர்னு இருக்குது. அது வந்து நம்ம வந்து இப்போ கலெக்ட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 180 ருபீஸ் இருக்குது. நம்ம வந்து ஃபயர் ட்ராப்பர் கலெக்ட் பண்ணியாச்சு. அப்புறமா பார்த்தீங்கன்னா வெப்பன் பேடுக்கும் நம்மக்கிட்ட இப்போ காசு வேணும். இப்போ நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா இப்போ 90 ருபீஸ் யாராங்க போட்டேன் இங்கே பாருங்கள். இப்போ நம்மக்கிட்ட 30 ருபீஸ் இருக்குது. இப்போ நம்ம கேஷ் வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ 300 ருபீஸ் ஆயிடுச்சு. இப்போ வாங்க இப்போ வெப்பன் பேடு கலெக்ட் பண்ணிக்கலாம். நம்மக்கிட்ட இப்போ வந்து 150 ருபீஸ் தான் இருக்குது. ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நம்மக்கிட்ட 50 ருபீஸ் தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா பைக் சத்தம் வந்து ஏதாவது கேட்டுச்சுன்னா நீங்கள் மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா எங்கள் பேக்ரவுண்ட் வைஸ் நிறைய கேட்குது. நான் வெளியே உட்காந்துருக்கேன். ஸோ ஓகே கைஸ் இப்போ நம்ம வந்து 345 ருபீஸ் வந்து இப்போ சேர்த்திட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த வெப்பன் பேடு வந்து நம்ம இதை வந்து பை பண்ணியிருந்தோம். ஸோ அதை நம்ம எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ அப்படின்னா மாசாக தெரியுதுன்னு பாருங்கள். இப்போ நம்மக்கிட்ட வந்து 720 ருபீஸ் இருக்குது. இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு ட்ராப்பர் ஒன்று வாங்கிக்கலாம். இப்போ வந்து இங்கே ஒரு ஃபயர் ட்ராப்பர் இருக்குது அப்கிரேட் பண்ணுறது. ஸோ அதையும் நம்ம இப்போ வாங்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து கேஷ் வந்து அப்படியே அதிகமாக சேர்த்துக்கிட்டே இருக்கும். இந்த ட்ராப்பர்லாம் வாங்க பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து காசெல்லாம் அப்படியே சேர்த்துக்கிட்டே இருக்கும் நிறையா. ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த இடத்துல ஒரு லாவா மாதிரி இருக்குது இல்லையா. ஸோ அந்த லாவாவில் வந்து இப்போ நம்ம வந்து அந்த பாக்ஸ் எல்லாம் போய் சேர நம்மக்கிட்ட வந்து இப்போ வந்து மணி வந்து சேர்த்துக்கிட்டே இருக்கும். ஸோ நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 3.4K இருக்குது. ஸோ இந்த 3.4K வச்சு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ட்ராப்பர்னு ஒன்று இருக்குது. அதையும் நம்ம வாங்கிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து சூப்பர் ஃபயர் ட்ராப்பர்னு இருக்குது. அதுவும் தான் இப்போ நம்ம வந்து வாங்க போகிறோம். ஸோ வந்து காசு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து 1300 அவ்வளோ சேர்ந்துருந்தது. ஸோ அதை வச்சு நம்ம வந்து வால் அப்கிரேட் பண்ணிக்கலாம். அப்புறம் மறுபடியும் ஸ்டேர்ஸ் ஒன்று கட்டிக்கலாம். இப்போ நம்மக்கிட்ட வந்து செகண்ட் ஃப்ளோர் கட்டுற அளவுக்கு இப்போ நம்மக்கிட்ட காசு இல்லை. ஸோ காசு சேர்ந்ததே இப்போ நம்ம வந்து இங்கே காசு வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே கைஸ் காசு வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம போய் செகண்ட் ஃப்ளோரை கட்டிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து செகண்ட் ஃப்ளோர் வந்து கட்டியாச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பை ஓனர் டோர் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா, அதை வந்து இப்போ நம்ம கட்டிக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சூப்பர் ட்ராப்னு கட்டிக்கலாம். ஏன்னா நம்மக்கிட்ட மணி சேர தான் நம்ம நினச்சபடி எது வேணாலும் வாங்கிக்கலாம். ஸோ கைஸ் அங்கே பார்த்தீங்களா நீங்கள், அதுதான் கைஸ், அதில் தான் போய் அந்த ஃபயர் பால்ஸ் வந்து போய் உழுவ நமக்கு இதில் வந்து காசு ஏறும். ஸோ பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட 1000 அப்படியே நம்ம யோசிக்கிறக்காட்டி 1000 ருபீஸ் ஏறுது. ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம கேட் வாங்கியாச்சு. இப்போ காசு மணி சேர்ந்துக்கிட்டே இருக்குது. ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து காசு வந்து பார்த்தீங்கன்னா 1000 ருபீஸ் சேர்ந்துருக்கு. ஸோ இப்போ நம்ம செகண்ட் ஃப்ளோரில் போய் பார்க்கலாம் கைஸ். செகண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா ஃபயர் ஜெம் ட்ராப்பர் அப்படின்னு இருக்குது. அதுக்கும் நமக்கு காசு வேணும். நம்மக்கிட்ட இப்போ வந்து 1.6K தான் இருக்குது. ஸோ நம்ம டக்குன்னு இப்போ கீழே போயிட்டு அந்த கேஷை வந்து கலெக்ட் பண்ண பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த நம்மளோட எக்ஸை வந்து எடுத்துக்கலாம். ஸோ இங்கே மேஜிக் இதுன்னு இருக்குது, மேஜிக் ஸ்டாஃப்னு இருக்குது, ஃபயர் ஸ்டாஃபு. ஸோ இப்போ நம்ம அதையும் வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ கேஷும் கலெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மக்கிட்ட 5.6K ருபீஸ் ஆயிருக்கு. ஸோ ஓகே கைஸ் இப்போ நான் வந்து டக்குன்னு மேலே போயிட்டு இந்த ஃபயர் ட்ராப்பர் ஒன்று வாங்கிக்கலாம். ஓகே கைஸ் ஃபயர் ட்ராப்பர் வாங்கியாச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா இங்கே கீழேயும் காசு சேர்றது இல்லாமல் மேலேயும் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். ஸோ மேலேயும் பார்த்தீங்கன்னா வெப்பன் பேடெல்லாம் இருக்குது, அதையும் நம்ம வாங்கிக்கலாம். ஸோ கைஸ் வெளியிருந்து பார்க்கும்போது நம்மளோட லுக்கு இப்படி தான் இருக்கும். நம்மளோட பேஸ்மெண்ட்டுங்க பாருங்க, நம்மளோட இடத்தோட லுக்கு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து ஆர்மர் இன்னும் வாங்கலை. ஸோ ஆர்மர் வந்து இனிமேல் தான் கைஸ் வாங்கணும். இங்கே பாருங்க லாவல்னா செத்து போயிடுவோம்னு நினச்சேன். ஆனால் நமக்கு எதுவுமே ஆகலை. ஸோ முன்னாடி கூட போக முடியல. ஸோ கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா காசு வந்து எவ்வளோ சேர்ந்துருக்கு அப்படின்ட்டு நம்ம வந்து இப்போ பார்க்குறோம். ஸோ வாங்க கைஸ் இப்போ வந்து பார்க்கலாம். கலெக்ட் கேஷ் அமைக்கலாம். இப்போ நம்மக்கிட்ட 10.2K ருபீஸ் இருக்குது கைஸ். ஓகே கைஸ் நம்மக்கிட்ட இப்போ 10.2K ருபீஸ் ஆயிருக்குது. ஸோ ஓகே கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட 10.2K தான் ருபீஸ் இருக்குது. ஸோ நம்ம வந்து இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா காட்சியும் நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணி ஆர்மர் அதெல்லாமே வாங்கணும். ஸோ பேக்ரவுண்ட் வைஸ் ஏதாவது கேட்டுச்சுன்னா நீங்கள் வந்து மன்னிச்சுக்கோங்க, அதை இக்னோர் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து இங்கே ட்ராப்பர் இருக்குது, ஜெம் ட்ராப்பர் அப்படின்னு ஒன்று இருக்குது, அதையும் வாங்கிக்கலாம். ஸோ நம்மக்கிட்ட வந்து இப்போ வந்து வெப்பன் பேட் இருக்குது, அந்த வெப்பன் பேடையும் வாங்கிக்கலாம். இப்போ நம்மக்கிட்ட வந்து 7500க்கு அந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் காசு அதிகமான வெப்பன்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதுக்கெல்லாம் நம்மக்கிட்ட இப்போ காசு வேணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ டக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கேஷ் வந்து கலெக்ட் பண்ணலாம்.
என்ன நவர மாட்டேங்கிறான் கைஸ் லைட்டாக ஹேங் ஆகுது. பார்த்தீங்கன்னா நவர மாட்டேங்கிறான். இங்கே பாருங்கள், பார்ட்டி கேப்சர் மியூசிக் ரிப்போர்ட்டு இன்வென்ட்ரி அந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ கைஸ் மேலே பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கேஷ் வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். 8.6K இருக்குது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து அந்த 7.500 அந்த வெப்பன் வந்து இப்போ நம்ம ஸ்வாடு வாங்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்து அந்த ஸ்வாடு வந்து வாங்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கீழே போயிட்டு நமக்கு தேவையான கேஷை வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ தான் நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் நிறையா வெப்பன், இது ஹை காஸ்ட்லியாக இருக்கிற வெப்பன்லாம் நம்ம வந்து வாங்க முடியும். ஸோ ஓகே கைஸ், இங்கே போயிட்டு நம்ம வந்து ஃபயர் காட் மார்ஃப் அப்படின்ட்டு இருந்தது, அதை வாங்கிக்கலாம். ஏன்னா அதுதான் நம்மளோட ஆர்மரே. இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே லுக்கு சேஞ்ச் ஆகும் பாருங்கள். பாக்ஸாக மாறி அப்படியே நம்ம லுக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் அப்படியே பங்கமாக இருக்குதா கைஸ். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆர்மரு. ஸோ நம்ம ஆர்மர் பார்த்தீங்கன்னாவே நல்லா சூப்பராக இருக்கும். நம்ம ஆர்மர் பார்த்தாவே எல்லாருமே பயந்துருவாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நம்மக்கிட்ட கேஷ் இன்னும் வேணும், அப்போ தான் நம்ம இந்த காடு ஸ்வாடு அதெல்லாமே வாங்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இது வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வச்சு அப்படியே அந்த ஃபயர் பால் மாதிரி ஒன்று வீசும். அந்த ஃபயர் பால் வச்சு யாரை வேணாலும் நம்ம வந்து அட்டாக் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நான் காட்டுறேருங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபயர் பால் போகுது பார்த்தீங்களா. ஸோ அப்படி வச்சு நம்ம வந்து ஃபயர் பால் வச்சு நம்ம நிறைய அட்டாக்லாம் பண்ணிக்கலாம். ஸோ கைஸ், நம்ம கேஷ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இப்போ ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள், ஃபயர் பால் ரொம்ப தூரம் வரைக்கும் தான் போகுது. இப்போ நம்ம ஆக்ஸ் வச்சு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நம்ம ஃபயர் பண்ண முடியும், அப்படின்னா அட்டாக் பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம கீழே போயிட்டு கேஷ் வந்து எவ்வளோ கலெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். நம்மக்கிட்ட 10,000, அதாவது 12,000 நம்மக்கிட்ட இப்போ இருக்குது. 12,400 rupees இருக்குது கைஸ் நம்மக்கிட்ட. ஸோ அதை வச்சு இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ராப்பர் ஒன்று வாங்கிக்கலாம். ட்ராப்பர் அப்கிரேட் பண்ணிக்கலாம். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா ஃபயர் காட் ஸ்வாட் அதுக்கும் நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ காசு ரொம்ப தேவைப்படுது. ஸோ நம்ம கீழே போயிட்டு பார்த்தீங்கன்னா கேஷ் கலெக்டரில் போயிட்டு கலெக்ட் கேஷில் போயிட்டு நம்ம வந்து 3,000 rupees வந்து கேஷ் கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதை பார்த்தீங்கன்னா நான் வந்து கேஷை கலெக்ட் பண்ணிக்கிட்டு இந்த ஸ்வாடே வாங்கிட்டேன். ஸோ இப்போ நம்மக்கிட்ட 7.1K இருக்குது. இந்த ஸ்வாடோட ஸ்பெஷாலிட்டி என்ன பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்வாடில் வந்து பார்த்தீங்கன்னா அடித்தோம்னா டேமேஜ் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக விழுவுது. எவ்வளோ பர்சன்ட் பார்த்தீங்கன்னா 4% எக்ஸ்ட்ராவாக விழுவுது. அதனால நம்ம நடக்கும்போது பின்னாடி லாவா வருது. அந்த லாவாவில் எவனோ கால் வச்சாட்டா அவனும் டெத் ஆயிடுவான். ஸோ அதுதான் அந்த ஸ்வாடோட ஸ்பெஷாலிட்டி. ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நம்மக்கிட்ட கேஷ் 10.8K rupees தான் இருக்குது. நம்ம வந்து இப்போ டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அப்கிரேடர் அப்படின்னு இருந்துச்சு, அது வந்து அப்புறம் அப்கிரேட் பண்ணிக்கலாம். இப்போ வால்கேனோ அப்படின்னு ஒன்று இருந்ததுல, என்னது வால்கேனோ போர்ஷனா, இந்த வால்கேனோ போர்ஷனும் வச்சுக்கலாம். இது வந்து குடித்தோம்னா நமக்கு எதுவும் ஸ்பீடாக ஓடுறோம்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்குது. பின்னாடி இருந்து பார்த்தீங்கன்னா இது நெருப்பு மாதிரி ஸ்பார்க்கல்ஸ்லாம் வருது. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ ஃபயர் அப்கிரேட் வாங்குறதுக்கு வந்து நமக்கு இப்போ வந்து 7,500 rupees வேணும். ஸோ பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட கேஷ் கம்மியாக தான் இருக்குது. இப்போ நம்ம கீழே போயிட்டு டக்குன்னு கேஷ் வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபுல் நம்ம வந்து அப்கிரேட் பண்ண போகிறோம் நம்மளோட ஏரியாவையே. நம்மளோட ஆர்மரே பார்த்தீங்கன்னா நல்லா தான் தெரியுது. பார்த்தீங்கன்னா தலையிலிருந்து நெருப்பெல்லாம் வருது. ஸோ கீழே போயிட்டு கேஷ் எல்லாம் கலெக்ட் பண்ணியாச்சு. நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா அப்கிரேடர் வாங்கியாச்சு. இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 10,000 வேணும். அப்புறம் வந்து வால்ஸ் பை பண்ணுறதுக்கு கொஞ்சம் மணி தேவைப்படுது. ஸோ அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இங்கேருந்து காசு வந்து கலெக்ட் பண்ணிட்டு டக்குன்னு பண்ணணும். ஸோ இப்போ கேஷ் வந்து கைஸ் கலெக்ட் பண்ணியாச்சு. நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. நமக்கு வந்து எப்படியோ பார்த்தீங்கன்னா ஒரு 33,000 அந்த மாதிரி வேணும். ஸோ அந்த மாதிரி இருந்தால் தான் நம்ம வந்து ஃபுல் அப்கிரேடே பண்ண முடியும் நம்மளோட ஏரியாவை. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே கீழே ஸ்டேர்ஸ் இருக்குல்லங்க பார்த்தீங்களா, இந்த ஸ்டேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஏதோ காட்டுது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அது எல்லோ கலரில் அதெல்லாம் காட்டுதுங்க இல்லையா, அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நின்னோம்னா அதில் வந்து நம்ம வந்து ரோபக்ஸ் கட்டணும். அப்படின்னா அந்த பச்சை கலரில் இருக்குது பார்த்தீங்களா, அதோ அந்த பச்சை கலர்லலாம் போய் நின்னோம்னா ரோபக்ஸ் வந்து வாங்குறதுக்கு கேட்குது. இந்த மாதிரி ரெயின்போ அப்கிரேடர் அந்த மாதிரி. ஸோ அதெல்லாம் நமக்கு இப்போ தேவையில்லை. ஸோ ஓகே கைஸ், இப்போ வந்து இந்த ஸ்வாடில் பார்த்தீங்களா, அதுவும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் நடக்க லாவா வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட 11.7K rupees வந்து சேர்ந்துக்குச்சு. ஸோ ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்து மேலே ஸ்டேர்ஸ் ஏறிட்டு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வந்து அப்கிரேட் வால்ஸ் இருக்குது, அந்த அப்கிரேட் வால்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டக்குன்னு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே இந்த 10,000 இருக்குது. ஆனால் நம்மக்கிட்ட 10,000 இப்போ நம்மக்கிட்ட இல்லை. ஸோ நம்ம இப்போ டிக்கெட் இறங்கிக்கலாம். ஸோ ஓகே கைஸ், இங்கே எவனோ இருக்கிறானா அப்படின்னு பார்த்தா அவனை வந்து நம்ம கொஞ்சம் ஃபைட் பண்ண பார்க்கலாம். இங்கே எவனுமே இல்லையே கைஸ். விண்டில் பார்த்தீங்கன்னா ஒருத்தன் இருக்கிறான், அப்புறம் நேச்சரில் ஒருத்தர் இருக்கிறான், அவனும் காணோம். அவன் வந்து அப்படியே ஸ்டக் ஆகிட்டான் கைஸ், ஒரு நெட்வொர்க் கட் ஆகிருக்கும். ஸோ இந்த வீடியோவில் அவ்வளோ கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு இருக்கிறேன். ஸோ அது வரைக்கும் டாட்டா, பாய்.